இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வரப்போகிற டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இந்த 6 மந்தில் கம்பைல் பண்ணதை இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல், லைட் வெயிட் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா P3 மினி. ஓகேங்களா? ஸோ நிறுவனம் எதுனா மைக்ரோசாஃப்ட். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல். செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, 13th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் யாரோடதுன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO-ஓடது. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் நடந்திருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி 12th வந்து பார்த்தீங்கன்னா ஜெனீவாவில் நடந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிட்ரரி அவார்டு, வெர்ச்சுவல் தலித் லிட்ரரி அவார்டு வந்து இந்த வருஷம் எந்த ரைட்டருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா பாமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு முக்கியமான ப்ரைஸ், கோல்மன் ப்ரைஸ் ஃப்ரம் ஆசியா 2024 யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, ஸோ ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட் அலோக் சுக்லாவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இல்லாமல் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, சிங்கர், ஸோ ஃபேமஸ் சிங்கர் உமா ரமணன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அவே. ஸோ இதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் பார்க் எங்கே செட் பண்ணியிருக்காங்கன்னா மும்பையில், பூனேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் செட் பண்ணியிருக்காங்க. தென் 46th அண்டார்டிக் ட்ரீட்டி, ஸோ அது ரிலேட்டட் அண்டார்டிக் ரிலேட்டட் இஷ்யூவாக 46th மீட்டிங் எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில், கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து அவார்டு, ஒயிட்லி கோல்டு அவார்டு யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா டாக்டர் பூர்ணிமா தேவி பவர்மனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த வருஷம். ஸோ இதுக்கடுத்து முக்கியமாக நம்மளோட யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கண்ட்ரியில் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ எல்லா பேங்க்ஸையும் லிங்க் பண்ணுற நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாரோடனா பேங்க் ஆஃப் நமீபியா, ஸோ நமீபியா கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க்கோட. தென் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சில ஐடல்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க, எஸ்பெஷலி நந்தி ஸ்டாச்சு ஆஃப் சோலா. ஸோ சோலா பீரியடில் இருந்தது. எந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா சித்திரகுடி வில்லேஜ், தஞ்சாவூரில். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் ப்ரைஸ் தான் குளோபல் ஃப்ரைட் ஆஃப் சிந்தி அவார்ட் 2024. யார் ஞாபகம் வச்சிங்க? பவன் சிந்தி. இதுக்கடுத்து முக்கியமாக நார்த் ஈஸ்டில் மேகாலயாவில் ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், ஹெட் ஆஃப் போலீஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசி விமன், ட்ரைபல் விமன் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியவங்கள இட்டாசிசா நோங்ராவ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் நடந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா மேகாலயாவில் உம்ரோய் அப்படிங்கிற நடந்திருக்கும். அந்த எக்ஸசைஸோட நேம் என்ன அப்படின்னா சக்தி. இதுக்கடுத்து நம்மளோட ஃபேமஸ் ருஸ்கின் பாண்டுக்கு வந்து சாகித்ய ஃபெலோஷிப் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் கிரெடிட் கார்டு ஃபிக்சல், ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா HDFC பேங்க்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மிட், வேர்ல்டு ஹைட்ரஜன் சம்மிட் 2024 எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா நெதர்லாந்தில் நடந்திருக்கும். இதுக்கடுத்து செலா டனல் அருணாச்சல பிரதேசில் இருக்கிற அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹானர் வந்து கொடுத்துருப்பாங்க இங்கிலாந்துலேருந்து, இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ஹானர் இங்கிலாந்து அப்படிங்கிற அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது பிளேஸ் ஆகிருக்கும். இதுக்கடுத்து ஸோ நம்ம ஏற்கனவே இப்போ UPI பார்த்த மாதிரி இந்தியாவோட ருபே சர்வீஸை எந்த கண்ட்ரி அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாலத்தீவு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நிறைய கண்ட்ரி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து 2 இம்பார்ட்டன்ட் ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நியூஸில் வந்திருக்கும். ஸோ 2 இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கங்கன் செந்துரி போர்ட், அது எந்த கண்ட்ரியிலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. இன்னொரு போர்ட்டு நம்ம ஃபேமஸ் போர்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சப்பாக்கர் போர்ட், எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.